ம். ஒருத்தர் கேட்டார், "அண்ணா தேசம் என்ன தமிழ் சொல்லா?" அப்படின்னு. ஆமாம்பா தமிழ் சொல் தான். அது எப்படி தேசம்? ஆந்திர பிரதேசம் வருது, மத்திய பிரதேசம் இருக்குது, உத்தரப்பிரதேசம் இருக்குது, இமாச்சல் பிரதேசம்னு இப்படி இருக்குது. அப்புறம் அங்கெல்லாம் வந்து வேறு வேறு மொழி தானே. அப்படி இருக்கும்போது அது எப்படி தமிழ் சொல்லாக இருக்கும் அப்படின்னுட்டார். ஆமாம்பா தமிழ் சொல்லு தான். புரியல. தேயம் என்ற சொல்ல இருந்து மருவி தேசமாக மருவுது. தேயம்னா என்ன அப்படின்னா காடை அழித்து காடை தேய்க்கிறதுன்னு பொருள். மேடாக இருக்கிறத தேய்ச்சோம்னா கரையும். அப்போ காட்டை அழித்து தேய்ச்சி அப்படி உருவானது தான் நாடு. அதனால தான் அதுக்கு பேர் தேயம்னு சொல்கிறோம். சரி, நான் தமிழ்ச்சொல்ல தேயம்ன்ற தமிழ்ச்சொல்லு தான் தேசம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படியே நான் புரியுது. அப்போ நாடுனா என்னன்னா நாடுதல்னு பொருள், விரும்புதல்ன்ற பொருள். அந்த விரும்புதல் தான் நாடு. நம்ம விரும்பி தானே வாழ முடியும். ஒரு நாட்டுக்குள்ளே நம்ம வாழணும்னா விரும்பி தானே வாழ முடியும். விருப்பம் இல்லாமல் வாழ முடியுமா? அதனால தான் அது பேர் நாடுன்னு அதுக்கு பேர். வேறு அதில் அடுத்து வந்து வில்லேஜுன்னு சொல்கிறீங்க, சரி கிராமம்னு சொல்கிறோம். அதெல்லாம் தமிழ் சொல்லனா இல்லை. வில்லேஜுன்ற ஆங்கில சொல், கிராமம் என்பது வட சொல், சமஸ்கிருதம். அப்போ தமிழ் சொல் அதுக்கு பேர் என்னென்னா சிற்றூர்னு பேர். ஊர், சிற்றூர் அப்படின்னு பேர். அப்புறம் பார்த்திங்கன்னா நகர்ந்து வர்றதுனால நகரம்னு அதுக்கு பேர். ஊரிலேருந்து நகர்ந்து வர்றதுனால நகரம்னு பேர். பெருசாக இருந்தால் பெருநகரம், இன்னும் பெருசாக இருந்ததுன்னா மாநகரம். இப்படி தான் நம்ம ஒரு பெரிய வந்து அறிவியல் பூர்வமாக வச்சுருக்கோம். வேறு எதுவுமே இல்லை.